என்னங்க இது? வலி தாங்க முடியாம அவங்க அழுதாங்க, நீங்க ஏன் அழுறீங்க? அவ கஷ்டத்தினால தாங்க முடியாது டாக்டர். ஒண்ணும் கவலைப்படாதீங்க, வலி தெரியாம அவங்களுக்கு நான் பிரசவம் பாக்குறேன். வாமா. பாத்து. நீங்க உங்க மனைவிய எந்த வேலையும் செய்ய விடலையா? அவங்க புள்ளத்தாச்சி டாக்டர், அவங்கள போய் என்ன வேலை? எல்லா வேலையும் நான் தான் செய்வேன். தப்பு பண்ணிட்டீங்களே. நான் தான் அவங்க எல்லா வேலையும் செய்யணும்னு சொல்லிருக்கேன்ல. நீங்க சொல்லுவீங்க டாக்டர், அது சரிப்பட்டு வராது. அவங்க வேலை செய்யாதனால நார்மல் டெலிவரிக்கு சான்ஸ் இல்ல. அப்படின்னா சுகப்பிரசவம் ஆகக்கூடிய வழி இல்ல, ஆபரேஷன் பண்ணி தான் குழந்தை எடுக்கணும். ஆபரேஷன் பண்ணீங்கன்னா டாக்டர், நான் இந்த ஆஸ்பத்திரியில அடிச்சு உடைச்சிருவேன். என்னது? குழந்தை பிறக்கிறதுல எந்த விதமான பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக ஊர்லயே பெரிய ஆஸ்பத்திரி எதுன்னு விசாரிச்சு பெரிய டாக்டரான உங்ககிட்ட கூட்டிட்டு வந்திருக்க. நீங்க தர்ம ஆஸ்பத்திரியில் சொல்ற மாதிரி ஆபரேஷன் பண்ணலாம்னு சொல்றீங்களா? தெரியாட்டி தெரியாத ஒத்துங்க டாக்டர், இந்த மாதிரி கதை அடிக்கிற வேலையில என்கிட்ட வேண்டாம். அவன் வயித்துல கத்தி வச்சீங்கன்னா டாக்டர், நம்ம கண்ணுல கண்ணீர் வராது, ரத்தம் தான் வரும். எத்தனை நாளானாலும் பரவாயில்ல, எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, சுகப்பிரசவம் தான் டாக்டர். வரேன். ஆபரேஷன் பண்ணலன்னா அந்த பொண்ணு உயிருக்கு தானே ஆபத்து. இந்த ஆளுக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்? எக்ஸ்கியூஸ் மீ. ராஜா, கௌரி எப்படி இருக்கா? சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு இன்னும் 2 நாள் ஆகும் டாக்டர் சொல்லிருக்காங்க. 2 நாளா? சீக்கிரமா அப்பாவிடா. நான் ரஷ்யா போறேன், திரும்பி வரும்போது நீ உன் குழந்தையோட ஏர்போர்ட் கொள்ளலாம், இல்ல கொண்டுடுவேன். எங்களுக்கு தெரியாதாக்கோ, நீங்க சொல்லுமா, கண்டிப்பா வந்துருவாங்க ஐயா. ஆமா, ரஷ்யாவில இருந்து உனக்கு என்ன வேணும்? சீட்டு கவரு, பெல்லு, முடிஞ்சா பிறக்க போற பாப்பாக்கு ஒரு பிபி. வேண்டா, ரஷ்யாவுக்கு போய் கடைக்கடையே ஏறி பாப்பாக்கு பிபி, சீட்டு கவரு, பெல்லுன்னு கேட்டா என்ன பத்தி என்ன நினைப்பாங்க, நம்ம நாட்டை பத்தி என்ன நினைப்பாங்க? டேய், உனக்கு என்ன வேணுங்கிறது எனக்கு தெரியும்டா. திரும்பி வரும்போது ஏர்போர்ட்டுக்கு குழந்தையோட வர. டாக்டர், அவங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அவங்களுக்கு உடனே ஆபரேஷன் பண்ணி ஆகணும், இல்லைன்னா அவங்க உயிருக்கே ஆபத்து. ஆபரேஷன் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவங்க புருஷன் ஹாஸ்பிட்டல் மேல டெஃபமேஷன் கிளைம் பண்ணுவாரு. அவருடைய கையெழுத்து இல்லாம என்னால ஆபரேட் பண்ண முடியாது. அவர்தான் ஏதோ தெரியாம சொல்றாரு, அதுக்காக பயந்து நம்ம சும்மா இருந்தா 2 உயிரும் போயிடும். டாக்டர், என்ன செய்ய சொல்றீங்க? ஐ அம் ஹெல்ப்லெஸ். அவங்க அப்பாவை எனக்கு நல்லா தெரியும், நான் உடனே போன் பண்ணி வர வைக்கிறேன். நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். எஸ், சிவராமகிருஷ்ணன். என்னது? இத வந்துட்டேன். சிஸ்டர், என் மக கௌரி எந்த வார்டுல இருக்காங்க? ஸ்பெஷல் வார்டு. ஸ்பெஷல் வார்டு எங்க இருக்கு? டாக்டர், என் மக கௌரி பிரசவ வேதனையில துடிச்சிட்டு இருக்காங்க. எந்த நேரமும் எதுவும் நடக்கலாம். அவங்க ஹஸ்பண்ட். டாக்டர், ஒரு ரிக்ஷாக்காரன் பேச்சு கேட்டு நீங்க இப்படி செய்யலாமா? என் பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவனால உயிரை கொடுக்க முடியுமா? ஹி இஸ் அன்எஜுகேட்டட் இடியட். ப்ளீஸ் உடனே ஆபரேஷன் ஏற்பாடு பண்ணுங்க. சாரி சார், புருஷனோட கையெழுத்து இல்லாம நாங்க ஆபரேஷன் பண்ண மாட்டோம். புருஷன் ஊர்ல இல்லன்னு எழுதி நான் கையெழுத்து போட்டு தரேன். உடனே ஆபரேஷன் ஏற்பாடு பண்ணுங்க டாக்டர். டாக்டர், இவர்கிட்ட கையெழுத்து வாங்குங்க. வாங்க சார். சிஸ்டர். எஸ். அந்த பேஷண்ட் ஆபரேஷன் தியேட்டருக்கு கொண்டு வாங்க. எஸ் டாக்டர். என்ன ராஜா, கௌரிக்கு பிரசவம் ஆயிடுச்சா? இல்ல பொண்ணம்மா. டாக்டர் என்ன சொன்னாரு? சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு நாளாக, அதுக்கெல்லாம் உடம்பு தாங்காதுன்னு சொல்லிட்டாங்களே. திடீர்னு ஆபரேஷன் சொல்லிட்டாங்க. எனக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. பாருங்க, ஆபரேஷன் பண்றது உடம்புல கத்தி கத்தி வைக்கிற வேலை வச்சீங்கன்னா ஆஸ்பத்திரி அடிச்சு நாஸ்தி ஆகிடுவான்னு சொல்லிட்டேன். அட பாவி மனுஷா, ஆபரேஷன் பண்ணலனா தாயா தாய்க்கு ஆபத்து. என்னது? போன வாரம் தான் நம்ம செண்பகத்துக்கு ஆபரேஷன் பண்ணி குழந்தை பிறந்தது. இன்னைக்கு தாயும் குழந்தையும் சுகமா இருக்காங்க.
வெளிய இருக்கிற நம்ம பொறுமையா இருக்கலாம், ஆனா உள்ள இருக்கிற அந்த குழந்தை பொறுமையா இருக்குமா? இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம். சுகப்பிரசவத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தா குழந்தைக்கு இந்த ஐக்கு இந்த ஆபத்து. போயா சீக்கிரமா போ, முதல்ல ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணு. போயா சீக்கிரம் போ. உங்க மகளுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. டாக்டர், கௌரி எப்படி இருக்கா? ஐம் சாரி சார், குழந்தையை மட்டும்தான் காப்பாற்ற முடிஞ்சது, தாயை காப்பாற்ற முடியல. அவங்க புருஷன் வந்து கேட்டா நாங்க என்ன பதில் சொல்றது? பிரச்சனை அவர் முன்னாடி நடந்திருந்தா எப்படியாவது சமாளிச்சிருக்கலாம். இப்ப என்ன பண்றது? அதை நான் பாத்துக்கிறேன். நீங்க உடனே லோக்கல் இன்ஸ்பெக்டர், ஏசி, டிசி, ஐஜி எல்லாரும் இங்க வரதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே, நான் வரவழைக்கிறேன். இது என் மகன். அவ ஒரு ரிக்ஷாக்காரனை விரும்பி கல்யாணம் பண்ணிட்டா. அந்த கல்யாணத்தை நான் எதுக்கல, அவங்க வாழ்க்கையிலையும் கொடுக்கறதில்ல. தான் பண்ண தப்ப நினைச்சு அந்த கஷ்டத்தை என்கிட்ட சொல்ல முடியாம இப்படி ஆயிட்டா. அந்த ராஸ்கல் அவளுக்கு சரியா சோறு போடாம, கர்ப்பமா இருந்த அவளை சரியா கவனிக்காம கொண்டுட்டான். நான் உங்களை வர சொன்னது அவன் மேல ஆக்ஷன் எடுக்கல. என் மகளோட பணத்தை என்கிட்ட ஒப்படைக்கணும். அவன் என் வீட்டு முன்னாடி வந்து 100-200 ரிக்ஷாக்காரனோட கலாட்டா பண்ணாம பாத்துக்கணும். மிஸ்டர் சிவராமகிருஷ்ணன், உங்க மகளோட பாடியை தாராளமா கொண்டு போலாம். அவங்க வந்து கலாட்டா பண்ணாம நாங்க பாத்துக்கிறோம். தேங்க்யூ சார். டாக்டர், எனக்கு நீங்க ஒரு உதவி செய்யணும். இந்த குழந்தை பிறந்ததை இவ அப்பனுக்கு சொல்லக்கூடாது சார். இந்த குழந்தைய அவங்ககிட்ட ஒப்படைச்சா ஏதாவது கார்பரேட் ஸ்கூல்ல சேர்த்துருவான். இவளை நான் கான்வென்ட்ல படிக்க வைக்கணும். என் மகதான் என்னை விட்டு போயிட்டா. என் பேத்தி என்னை விட்டு போயிடக்கூடாது ப்ளீஸ். அப்பா, வசதியான அவன் யாரும் செத்து போயிட்டாங்க போல இருக்குப்பா. டாக்டர், நான் ஒரு பைத்தியக்காரன் டாக்டர். படையன், படிக்காதவன். நீங்க ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னீங்க, நான் வேண்டாம்னு சொன்னேன். மன்னிச்சுங்க. மந்திரி கூட கேட்டாருங்க டாக்டர் என்ன சொன்னாருன்னு. அவர்கிட்ட போய் சொல்லிட்டேன், ஒரு 2 நாள் சுகப்பிரசவம் ஆக அப்படின்ட்டு. அப்புறம் பொண்ணமா இல்லைங்க, இந்த மந்திரி வீட்டுல வேலை பாக்குறாங்களே, அவங்க கேட்டப்ப இந்த மாதிரி சமாச்சாரம் சொன்ன அவங்க கண்ணாபுரம் நம்மள திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அறிவு கட்ட முறையோ இதெல்லாம் பொம்பளை சமாச்சாரம், ஆபரேஷன் பண்ணலைன்னா கௌரியோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அங்க மிதிக்க ஆரம்பிச்ச ரிக்ஷாக நேரம் இங்க ஒன்னாந்து நிப்பாட்டுறேன். கௌரிக்கு ஆபரேஷன் பண்ணிருங்க டாக்டர். ஆனா ஆபரேஷன் பண்ணும்போது நான் இங்க இருக்க மாட்டேன் டாக்டர். ஏன்னா வலி தாங்காம அவ சத்தம் போட்ட நான் தாங்கிக்க முடியாது. நான் தூரத்துல ரிக்ஷா கிட்ட போய் நின்னுக்கிறேன் டாக்டர். நீங்க ஆபரேஷன் எல்லாம் முடிஞ்சு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ரிக்ஷாக்காரா உன் வாரிசு பிறந்துச்சுடா அப்படின்னு சத்தம் போய் டாக்டர். ஓடி வந்து பாத்துக்கிறேன் டாக்டர்.
ஆபரேஷன் பண்ணும்போது வலி தெரியாம இருக்கிறதுக்கு மயக்க மருந்தெல்லாம் கொடுப்பீங்களா டாக்டர்? தையல ஒரு 7 நாள்ல பிரிச்சிருவீங்களா டாக்டர்? எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. நீங்க தான் சொல்லி புரிய வைக்கணும். டாக்டர், என்ன நீங்க ஏன் கால்ல? என்ன மன்னிச்சிடுங்க. தவறு உங்க பக்கமா இல்ல என் பக்கமான்னு எனக்கு தெரியல. உங்க மனைவி உங்களோட வாழ கொடுத்து வைக்கல. குழந்தை பெத்துக்காமலேயே அவங்க இறந்துட்டாங்க. அவங்க உடம்ப அவங்க அப்பா சிவராமகிருஷ்ணன் கொண்டு போயிட்டாரு.